யாரும் என்னை ஃபாலோ பண்ணுறது வந்து நல்லாவே விளங்குது. எனக்கு தனியாக வந்து மாட்டிக்கொண்டு தான் நினைக்கிறேன். நிறைய நேரமாக யாருன்னே பார்த்து கொண்டிருக்கிற மாதிரியே இருந்துச்சு. நான் வர அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்துச்சு. இலங்கையில் ஹிஸ்ட்ரி பெர்மன் அப்படின்னா வரலாற்றுக்கு முற்பட்ட பகுதிகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் தான் இது. கட்டாயம் வீடியோ முழுமையாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. காட்டு இதுலுக்கு நான் மட்டும் வச்சு பாருங்கள், நடந்தாலும் யாரும் இல்லை, பத்திரமாக தான் போகணும். வச்சுட்டு கண் மட்டம் அங்கே பார்க்குறீங்க தானே, அப்படியே கீழே பாருங்கள். ஃபிஷ் தெரப்பி வச்சு ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு அந்த வீடியோ. நீங்கள் பார்த்துக்கொண்டு இப்போ ஏஜ் விலாக்ஸ். நான் உங்களோட அர்ஷாடெல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன் நம்புகிறேன். இன்றைக்கி எங்கே இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரத்னபுரா டிஸ்ட்ரிக்டில் சபரகமா ப்ரொவின்ஸில் தான் நிற்கிறேன். இது எங்கே ஒரு இடத்துக்கு வந்திக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஹிஸ்ட்ரி வரலாறு பாடங்களில் வந்து ஸ்கூல் காலங்களில் வந்து படிச்சிருப்போம். ஹோமோன்ஸ் ஒப்பியன்ஸ் பற்றி படிச்சிருப்போம். எங்களோட பண்டைய கால மூதையார்னு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையில் இருந்து வந்தவங்க, அவங்க வாழ்ந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். கட்டாயம் இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கும். வரலாறு சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். யாரும் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்குவோம். அப்படின்னா வாங்க அந்த பண்டைய மூதையார்கள் இருந்த அந்த இருப்பிடத்தை போய்த்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த காலத்தில். ஓகே, நீங்கள் கூகுள் மேப்பை போட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியான இடத்த காட்டும். ஆனால் கொஞ்சம் சிக்கல் அழிக்குது. இப்படி வரக்குள்ள இங்கேனிக்கு ஒரு கடை ஒன்று இருக்குது. உங்களோட வெஹிக்கிளை இங்கேனிக்கு பார்க் பண்ணிவிட்டு உங்களோட ஹெல்மெட் இல்லாட்டி பேக்கை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் இந்த கடையிலே கொடுத்துட்டு போகலாம். அப்படி இந்த சைடில் வந்தீங்கன்னு சொன்னால் பட்டதொம்பல் என்ன ரோடுன்னு சொல்லி இப்படி ஒரு ரோடு ஒன்று காட்டுது பாருங்கள். இன்றைக்கி ஒரு பௌத்த சிலை ஒன்றும் இருக்குது. இதால் மேலே தான் ஏறி போகணும். சுமார் 1 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நீங்கள் வாரவங்க கட்டாயம் இந்த லேண்ட்மார்க்கை கட்டாயம் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி என்ட்ரன்ஸ் கிட்டே வரப்போல் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்படி தான் ஏறி போகணும். அப்படியே ஏறி போக வைக்குது. அப்படின்னா வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி அந்த பண்டைய மனிதர்கள் எங்களோட மூதாதையர்கள் வாழ்ந்த அந்த இடத்த போய்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஓகே கைஸ், கொஞ்சம் தூரம் அப்படியே வந்துட்டேன். ஒரு சில படிகள் வந்து ஏறிட்டேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே ரப்பர் தோட்டங்கள், அதே போல் நடந்து போகிறதுக்கு மாதிரி படிகள் வந்து போட்டு பற்றிக்குது. அதனால் ஓகே, நடந்து போகலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வாவ், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். படிகள் ஃபுல்லாக இப்படி நேராகிக்குது. மேலே போக மாட்டி ஃபுல்லாக படியில் ஏறி போகணும். எனக்கு சுமார் இப்போ ஒரு 20 படி வந்து மூச்சு வாங்குது. போய்ட்டு பார்ப்போம். ரப்பர் தோட்டத்துள்ளுக்கால போகணும். ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மலை தெரியும் தானே, மலைக்கு தான் போகணும். பாருங்கள் இப்படி இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாகவே ரப்பர் தோட்டங்கள். ஓகே, கொஞ்சம் தூரம் அப்படியே வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வேர்திருச்சு இவ்வளோ தூரம் ஏறி வந்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போயிருக்கு. நல்ல இடம். பண்டைய காலங்கள் ஏதான் இப்படி உயரமான மலை பிரதேசங்களை வந்து தங்கி உயிர் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவரையே அவங்க மறைந்திருந்து உயரமான இடங்களை சாய்ஸ் பண்ணி அதிலே உயிர் வாழ்த்தாங்கன்னு சொல்லி என்னால் முடியலை. இப்போ இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. கண்ணாடியை போட்டேன், எல்லாம் தலைவலிக்குது.
மற்றபடி இருக்குது இடம். அதேபோல் இந்த இடங்களில் குட்டி குட்டி நீர்வீழ்ச்சிகள் மாதிரி மழை காலங்களில் இந்த சைட்ல எல்லாம் தண்ணீர் வந்து ஓடும் போல். காட்டு இதுலுக்கு நான் மட்டும் வச்சு பாருங்கள், என்ன நடந்தாலும் யாரும் இல்லை, பத்திரமா தான் போகணும். இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு போவாங்களாம், டூரிஸ்டாக. இன்னும் பார்த்துட்டு போகல பின்னுக்கு சத்தம் கேட்குது, அது வேறு பயமாக இருக்குது. யாருமே இல்லை, பயமாக வேற கூட இருக்குது. ரிஸ்க் எடுத்துட்டோம்னு சொல்லி இந்த இடத்துல கேட்குற சத்தத்தை கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்கள். சைடில் வியூவை பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி. வியூ இல்லைங்க, பயங்கரமாக இருக்குது. தனியாக வேறு வந்துட்டேன். என்னதான் பயந்தாலும் நான் வீரன், வச்ச காலை பின் வைக்க மாட்டேன். எவ்வளோ காட்டில் எல்லாம் ஹைக் பண்ணிக்கிறேன் தெரியாத இடத்துல. ஐயோ சொல்லக்கலையே பயமாக இருக்குது. இதெல்லாம் பெரிய கல் மலைகள், விலங்கு தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மூதையார்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்துட்டேன். போயிட்டு சேரக்குள்ள நானும் பண்டைய மனித தான் ஆயிடுவேனோ தெரியலை. போயிட்டு பாப்போம். மறுபடியும் முன்னாடி போகல பின்னாடி சத்தம் கேட்குது. இந்த மரக்கிளைகள் உடையிற மாதிரி, தட்டிக்கொண்டு போகிற மாதிரி சத்தம் கேட்குது. அதான் பயமாகிக்குது. சொல்லலை ஓம். இன்னைக்கு பாருங்கள் பெரிய மரம் உண்டு இருக்குது, பெரிய மரம் உண்டு. எவ்வளோ உயரமான மரம்னு சொல்லி பாருங்கள், அங்கே பொங்காட்டி போகுது. ஓகே, அப்படியே வரக்குள்ள இந்த இடத்தால் ஒரு பெரிய கல்லுக்கு சைடால் தான் இப்படியே ரோடிக்குது. அதான் நடந்து போகணும். இப்போ வரங்காட்டும் யாருமே நான் சந்திக்கலை, பயமாக இருக்குது. அடிக்கடி பின்னுக்கு வேறு சத்தம் கேட்குது. தனியாக சாதிக்கிறேன். வாவ், இந்த இடத்துல நீர்கள் வந்து கொட்டி கொண்டிருக்குது பாருங்கள், குட்டி நீர்வீழ்ச்சி அந்த மாதிரி. காலும் கொஞ்சம் வலி, காலில் டிஷ்யூ பயிற்சி தாங்க, அதுவும் கொஞ்சம் வலிக்குது. அதனால் ஸ்லோவாக ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக ஏறி கொண்டிருக்கிறேன். அழகான இந்த காட்டில் தனிமையில் நானும் ராஜா தாங்க. ஒரு பெரிய மலையாளம்னு சொல்லுவாங்க. இந்த சைடில் வியூவை பாருங்கள். இந்த சைடில் அப்படியே குட்டி நீர்வீழ்ச்சோன்னு அப்படியே கொட்டுது மேலே இருந்து. எடுத்து பார்ப்போம், கால் கை முகம் என்ன சரி கழுகுறதுக்கு மாதிரி இருக்கான்னு சொல்லி. கைஸ், எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. இப்போ இன்னைக்கு வந்து சுமார் ஒரு 45 நிமிடம் மிகி. எஸ், 45 நிமிடம். ஏன் அவ்வளோ பிடிச்சி போச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்த பாருங்கள், இவ்வளோ அழகான குட்டி நீர்வீழ்ச்சோன்னு அப்படியே வருது. இன்னைக்கு குட்டி பூல் வந்து மாதிரி இருக்குது. அதே போல் இந்த சைடில் சூரியன் ஒளி அப்படி வீசுது, மரங்கள் அழிக்குது. இந்த சைடில் அப்படியே மலை தொடர்கள் காணப்படுது. சரியா? அதில் மிக ஸ்பெஷல் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், 1 செகண்ட் அப்படியே வந்து இந்த அழகை பார்க்குறதுக்கு இந்த கல்லில் அப்படியே உட்காந்திங்கன்னு சொன்னால், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்படி வந்து காலை இப்படி வைக்கிறீங்க தானே, வச்சுட்டு கண் மட்டம் அங்கே பார்க்குறீங்க தானே, அப்படியே கீழே பாருங்கள். ஃபிஷ் தெரப்பி, எத்தனை மீன்கள் காலை அப்படியே மேய்ந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் ரொம்ப இயற்கையான இடங்களை வந்து பார்த்து ரசித்து கிடக்கிறது தான். மேலுமே அவ்வளோ மைண்ட் ரிலீஃப் ஆகிக்குது. நிறைய ஸ்ட்ரெஸ் டிப்ரெஸ்லேருந்தேன். இது மாதிரி ஒரு பயங்கர காட்டு பிரதேசத்துக்கு தொம்பலண்ண தெனன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு தனியாக வந்திருக்கிறேன். பயந்து வந்தேன். இப்படி இடங்களை பார்க்கலாம், அந்த பயமும் இல்லா போகுது, மனசில் இருக்கிற பாரமும் இல்லா போகுது, கவலை போகுது. வேறு லெவல். 45 நிமிஷம் இன்றைக்கே போயிருக்குன்னு சொல்லி பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபிஷ் தெரப்பி.
ஓகே, வந்த டயர்ட் போகிறதுக்கு இந்த இடத்துல ஃப்ரீயாக ஃபிஷ் தெரப்பி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நிறைய மீன்கள் வந்து கால் அப்படியே மசாஜ் பண்ணி கொண்டிருக்குது. இதெல்லாம் சல்லி கொடுத்து பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து இந்த இயற்கை அழகை பார்த்து கொண்டு நான் அப்படியே ஃபிஷ் தெரப்பி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடம் வேறு லெவல். டைம் வந்து குறவாக தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி இருந்து போக மனசு இல்லாமல் போகிறேன். ஏன்னா இன்னும் நிறைய தூரம் மேலே போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி இருந்து இப்படி உட்கார்ந்து இருக்க போல் யாரோ என்னைய பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் நான் காட்டிக்கொள்ளாமல் இருக்கிறேன். சைட் பயமாக இருந்தாலும் தனியாக போகிற இந்த சாகச பயணம் வெற்றி பெறும். வீட்டு பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் யாரோ பார்த்து கொண்டிருக்கிற மாதிரியே தான் இருக்குது. நீங்களாம் சுற்றி மட்டும் கண்ணொன்று வைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இதெல்லாம் எடிட் பண்ணக்குள்ள தான் விளங்கு. ஆனால் எனக்கு யாரோ பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி விளங்குது. ஷுவர். இந்த இடத்துல பாருங்கள், போகிறதுக்கு அம்புக்குறியல் செய்யப்பட்டிருக்குது. அதே போல் இந்த மரத்தோட ஷேப்பை பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி. பாம்பு மாதிரி இப்படி இருக்குது பார்த்தீங்களா. அதே போல் இப்படியும் வருது. இப்படி இருக்குது பாருங்கள். இப்படி ஏறி போகணும். டாசன் மாதிரி பொங்கிக்கொண்டு போக ஆசை தான். தாங்கும்போது இல்லை. டாசன் ஐயோ. இல்லை ஊஞ்சல் ஆடலாம் அழகா உட்காந்து. சின்ன பிள்ளைங்களுக்கு ஊஞ்சல் ஆடலாம். தாசம் மாதிரி தொங்கி கொண்டு போகலாம். அமைதியாக இருக்குது இந்த இடம். அதுதான் ரொம்ப பயமாக இருக்குது. எவ்வளோ தூரம் வந்துட்டு யாருமே இல்லை. கப்பல் தீயாமைக்கிற மட்டும் நல்லா. இந்த ரோட் போக போக ரொம்ப அழகாக இருக்குது. சட்டவாடியாக இருக்குது. ஆனால் தனியாக போகிறேன். அதுதான் ரசித்து ருசித்து வைத்து கொண்டிருக்கிறேன். திருப்பி சொல்கிறேன். யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. பாவம். இது வரைக்கும் ஒரு சிங்கிள் மனுஷனை கூட காணல. யாரும் ஏறியும் இல்லை, யாரும் இறங்கவும் இல்லை. தனியாக தான் போகிறேன். அதனால தான் இன்ஸ்டாகிராமில் லைவ் ஒன்று போட்டு வச்சுக்கிறேன் அப்படியே. என்ன சார் நடந்தால் உங்களுக்கு வரும். சொல்லக்குள்ளே சத்தம் ஒன்று கேட்குது. யாரும் என்னை ஃபாலோ பண்ணுற வந்து நல்லாவே விளங்குது எனக்கு. தனியாக வந்து மாட்டிக்கொண்டு தான் நினைக்கிறேன். நிறைய நேரமாக யாருன்னே பார்த்து கொண்டிருக்கிற மாதிரியே இருந்துச்சு. நான் வர அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்துச்சு. ஓகே, இந்த இடத்துக்கு இயற்கையை ரசிக்கிறவங்க, சுற்றுப்புற சூழலை ரசிக்கிறவங்க கட்டாயம் வாங்க. வேறு லெவல் இடம் உண்டு. சிங்கராஜா ஃபாரஸ்ட் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் தான் இந்த இடத்துலையும் இருக்குது. வேறு லெவல் டாப். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கல்லை பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் ரசிக்க இருக்குது பாருங்கள் இலங்கை நாட்டிலையும்.
கைஸ் சக்ஸஸ். கண்ணுக்கு விளங்குது இது பெரிய கட்பாறை. நான் கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். இது அந்த குகை எந்த சைடில் இருக்கோ தெரியா, இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய குகை உண்டு. வந்துட்டோம், கிட்டவே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே கேஸ், லாஸ்ட் ஸ்டெப் கிட்ட வந்துட்டோம். அவங்க இன்றைக்கி விளங்குது அந்த குகை. எஸ், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு பெரிய கட்பாறை. இந்த கட்பாறை உள்ளுக்கு இப்படி ஒரு குகை. இது தான் அந்த மனிதர்கள் வாழ்ந்ததாக கூறப்படுது. உள்ளே போய்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இந்த இடங்களில் மேலிருந்து தண்ணீர் கொட்டுது, ஆனால் உள்ளுக்கு இல்லை, வெளியில். அதுவும் இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் தான். உள்ளே போய்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இந்த குகையில் தான் பண்டைய மனிதர்கள், ஹோமோ சோபியன்ஸ் பலாங்கொடன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள், பலாங்கொட மனிதர்கள்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள் இந்த குகையில் தான் வாழ்ந்துருக்காங்க. சுமார் 8000 வருடங்களுக்கு முன்பு. சில தரப்புகள் வந்து 8000 வருடங்களுக்கு முன்புன்னு சொல்லுது, சில தரப்புகள் 28 வருடங்களுக்கு முன்புன்னு சொல்லுது. பார்ப்போம், அது உண்மையான வரலாறுகள் சரியாக எனக்கு தெரியா. கரெக்டாக மொழியாக இருக்கும் தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கொள்வதற்காக வேண்டி. இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் என் ஹிஸ்ட்ரி சார், பசி சார், அதே போல் சசிகலா மேடம் என்னோடய ஸ்கூலில், அவங்க 2 பேருக்கும் நான் நன்றியை தெரிவித்து சொல்கிறேன். சசிகலா மேடம் உயிரோடு இல்லை, பசி சார் இருக்காரோ தெரியா. தெரிஞ்சிருந்தா இது கட்டாயம் பசி சார் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா இதை அவருக்கு தெரியப்படுத்துங்க. உண்மையிலுமே அந்த காலத்தில் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஆர்வத்தோடு படித்தேன். கிரேட் 10 கிரேட் 11 எல்லாம் ஓலவல்லையுமே தான் எடுத்தேன். ஏன்னா ஹிஸ்ட்ரின்னு கொள்ள எனக்கு ரொம்பவே பிடிச்சமான உண்டு. ஏன்னா நான் ட்ராவல் பண்ணுறதும் அதை மாதிரி தான். அவங்களுக்கு ஒன்றாவது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த குகையை நான் கொஞ்சம் இப்படி விரிவாக பார்ப்போம் வெளியிலேருந்து. ஆனால் இருட்டாக தான் விலங்கு கோப்ரோக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு பெரிய குகை ஒன்று தாங்க, சும்மா சாதாரணமாக பெரிய குகை ஒன்று தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் அந்த வெட்டின ஷேப்பு அப்படியே இருக்குது. ஆனால் இந்த பகுதி வந்து புதிதாக தான் நிர்மாணிச்சுக்கு போதில் பாருங்கள், அந்த பூசுகள் வந்து பூசப்பட்டிக்குது மேலேருந்து இடிந்து விழாமிக்கிறதுக்கு. பிறகு அகழ்வு ஆராய்ச்சிகளில் போகிற அகழ்வு ஆராய்ச்சிகளின் போது கட்டப்பட்ட இதுகளை தான் இருக்குது. இதுதான் அந்த குகை. அதே போல் பாறை ஒரு பரப்பளவு இருக்குது. இந்த இடங்களில் பண்டைய மக்கள் தான் வாழ்ந்திருக்காங்க. அதாவது பலாங்கொடன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹோமோசோபியன்ஸ் பலாங்கொடன்ஸ் மக்கள் தான் இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க. கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அதே போல் இந்த இடத்துல தான் அந்த அகழ்வு ஆராய்ச்சிகள் நடைபெற்று இந்த இடத்துல அகழ்ந்து அதை வந்து இப்போ கொழும்பு மியூசியத்தில் வச்சுருக்காங்க. அதாவது ஹோமோசோபியன்ஸ் பலாங்கொடியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மக்கள் வந்து இந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க. பண்டைய மக்கள், பாமர மக்கள், வேடர்கள் எந்த இடத்துல வாழ்வாங்க? குகை மாதிரி மலை உச்சிகளில் தான் வாழ்வாங்க. அந்த ஒரு இடம் தான் இந்த இடம். இது வந்து சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அதுக்கு முன்னுக்கும் இதை விபரமான இந்த குகையை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், ரொம்ப ஒரு உயரமான குகை. பாருங்கள், இப்படி பார்க்கல உங்களுக்கு விளங்குதாக இருக்குது. ரொம்ப ஒரு உயரமான குகையும் கூட, அகலமான குகையும் கூட. இந்த இடத்துல நிறைய வேடர்கள், பழைய மக்கள், பழைய மனிதர்கள், எங்களோட மூதறியார்கள் வந்து வாழ்ந்திருப்பாங்க கட்டாயம். அதுக்கு சான்றிதழ்கள் நிறையவே இருக்குது. மனித எச்சங்கள் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. பண்டைய மக்கள் வந்து இந்த இடங்களில் வந்து அவங்க இறந்தவங்களை வந்து அடக்கியிருப்பாங்க. அந்த அடக்கின இடத்துல தான் அகழ்வு ஆராய்ச்சிகள் மூலம் இந்த இடத்துல இப்படி அகழ்ந்திருக்காங்க. சுமார் இவ்வளோ பெரிய ஒரு குழி ஒன்று கீழே உங்களுக்கு விளங்குதோ தெரியும் கோப்ரோனால். இதில் இப்படி கட்டுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைடில் இருக்க கட்டு, இந்த கட்டுகளில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 கட்டுக்கு தோண்டியிருக்காங்க. அப்போ எவ்வளோ அடி தோண்டியிருப்பாங்க. சுமார் இங்கே நிற்கிறது என்ன கண் மட்டத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 35 அடிகள் மாதிரி தோண்டி அகழ்வு ஆராய்ச்சிகள் மேற்கொண்டிருக்காங்கன்னு சொல்லலாம். தெர்னேகலை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம். பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி இதுகளை வந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ இங்குள்ள கிட்ட எங்கேயும் கடல் பகுதிகள் இல்லை. எல்லாம் தெரிஞ்சிருக்கும், கிட்ட எங்கேயும் கடல் பகுதிகள் இல்லை. ஆனால் இவங்க வந்து கடல் சைட் சார்ந்தவங்களோட வந்து தொடர்புகளை வந்து மேற்கொண்டு இருப்பாங்க. ஆனால் தான் இதுகளை வந்து கிடைக்கப்பட்டு பண்டமாற்று முறைகள் கூட நடந்திருக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ இதுகளெல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க.
எச்சங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள், இறங்குதா. இந்த பாரிய மலையில் இருக்கக்கூடிய இந்த குகை வந்து மனிதர்களாக உருவாக்கப்பட்டதா அல்லது இயற்கையான முறையில் உருவாகினதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இயற்கையான முறையில் உருவாகின குகையில் தான் அந்த பண்டைய மக்கள் வந்து இதில் வாழ்ந்திருப்பாங்க. செயற்கையான முறையில் அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டி டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க, குட்டி குட்டியாக செஞ்சுருப்பாங்க. ஆனால் இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய குகைகளில் தான் அந்த பண்டைய மனிதர்கள் வந்து உயிர் வாழ்ந்தாங்கன்னு கூட சொல்லலாம். இந்த இடம் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றது. ஏன்னு சொன்னால், இலங்கையில் ஹிஸ்ட்ரி பெர்மன் அப்படின்னா வரலாற்றுக்கு முற்பட்ட பகுதிகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் தான் இது. கட்டாயம் வீடியோ முழுமையாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல அப்படி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பண்டைய மக்கள் வாழ்ந்த மனித எச்சங்கள், அதாவது விலங்குகளோட எலும்புகள், அவங்களோட மரணிச்சவங்களோட எலும்புகள், அதே போல் தீப்பண்டங்கள் பற்ற வைத்தது எல்லாம் இந்த இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டு இப்பொழுது வந்து கொழும்பில் இருக்கிற மியூசியத்தில் வந்து அதெல்லாம் பாதுகாக்கப்படுது. அதே போல் இந்த இடமும் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் எடுத்து நடைமுறை பண்ணி வராங்க. ஆனால் இப்போ வரங்காட்டியும் யாருமே வரல, நான் மட்டும்தான் இருக்கிறேன். இடத்துக்கு வந்து பாருங்கள். நான் முக்கியமாக பார்த்த வந்து வேடர்கள் சமூகம் வந்து இப்படி இந்த குகையை எடுத்து கொண்டாங்கன்னு சொன்னால், குகை ஓவியங்கள் அல்லது என்ன செய்ய கிறுக்கி வச்சுருப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த இடங்களில் நான் ஃபுல்லாகவே பார்த்தேன், அப்படி எதுவுமே இல்லை. இந்த மேல் இது பகுதி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறையாக செப்பரேட்டாக செஞ்ச மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு, அவ்வளோதான். ஒரு பெரிய குகை உண்டு. இன்னைக்கு நிற்க திக் திக்குன்னு ஒரு சைடில் அடித்து கொண்டே இருக்குது. பயம் வேறு யாருமே இல்லை. இப்போ வரங்காட்டியும் சுமார் 3 ஹவர் போயிருக்கு. 3 ஹவராக யாருமே இல்லை. அதனால் கொஞ்சம் லைட் பயம் ஒன்று இருக்குது. இன்றைக்கி லீவு நாள் வேறு, நிறைய பேர் வார நாள் ஒன்று தான். ஆனால் யாரும் இல்லாதனால கொஞ்சம் சின்ன பயம் உண்டு. அதே போல் இப்போ இந்த சைடில் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்படியே வரக்கொள்ள ஒரு பௌத்த சிலுவை உண்டு, பௌத்த சிலை ஒன்று இருக்குது. அதில் எழுதப்பட்டிருக்குது, அங்கீகரிக்கப்படாத தங்குமிடம் தடை செய்யப்பட்டுள்ளது, தொழில் துறை இயக்குனர் ஜெனரல்னு சொல்லி. அப்போ இதில் கவனிக்க வேண்டிய விடயம் வந்து எங்களுக்கு வந்து கேம்பிங் இந்த இடத்துல பண்ணிடாது. மற்றபடி வந்து பார்த்துட்டு போகலாம். கேம்பிங் பண்ணுறது இந்த இடத்துல தடை செய்யப்பட்டிருக்குது தான் அந்த அறிவிப்பு பலகையில் வந்து போடப்பட்டிருக்குது. இந்த இடத்துல தலை சிதைந்த நிலையிலையும் ஒரு பௌத்த சிலை ஒன்று காணப்படுது. இது வந்து புறவு தான் செஞ்சுருப்பாங்க போல். இந்த துண்டை வந்து பாருங்கள், இங்கே போனாலும் அவங்களோட என்ன சரி ஒன்றை வந்து வைத்திருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. அவங்களோட நாள் ஒரு வரலாறு சம்பந்தமான ஒரு இடம் ஒன்று கண்ணாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல இப்படி வச்சிருவாங்க. சரி, அப்போ அப்படியே போகும். இந்த சைடில் இப்படி போக்கல இங்கேக்கும் ஒரு அகழ்வு ஆராய்ச்சி இடம் பெற்றிருக்குது. பாருங்கள், என்னடா சத்தம் கேட்குது. அகழ்வு ஆராய்ச்சி வந்து இடம் பெற்றிருக்குது. அதுதான் இதுலேயும் அப்படியே ஒரு கட்டணம் கட்டி வச்சுருக்காங்க. இந்த துண்டுலேயும் இருந்து மண் ஓகே, இந்த துண்டுலேருந்தும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ஆகிக்குது. இந்த இடங்களில் வாழை மரங்கள் இருக்குது. அதே போல் மேலே இருந்து அந்த கொடி ஒன்று அப்படியே வருது கீழே. என்ன கொடின்னு சொல்ல தெரியல, உங்களுக்கு விலங்குதான் இருக்குங்க பாருங்கள், நீட்டாக கொடி ஒன்று வருது. அதே போல் மேலேருந்து தண்ணி கீழே விழுது. அது வந்து இந்த வாழை மரத்து இலைகளில் பட்டு சத்தம் கேட்குது, தக்க சத்தம் கேட்குது. அது வந்து இப்படி அருவி மாதிரி கீழே இருந்து ஓட்டுற மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. மழை காலங்களில் வந்து இந்த இடம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி, அதாவது குகை உள்ளுக்கு வந்து அந்த மலை சாரல்கள் கூட வராது. என்னதான் இருந்தாலும் அப்படியே உள்ளுக்கு தூங்கலாம். அடுத்த வீடுகளை கட்டினோம்னு சொன்னால் இந்த மழை தண்ணிகள் உள்ளுக்கு வரும், துவாரம் உள்ளுக்கு வரும். இந்த துவாரம் கூட இன்றைக்கி வராது, அந்தளவு சேஃப்டியாக செஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். இன்றைக்கி வரங்காட்டியும் அந்த போர்டர் இது உள்ளுக்கு தான் குகை பாருங்கள், இது உள்ளுக்கு குகை. இப்போ இன்றைக்கி தான் நான் இருந்து காட்டினவங்களுக்கு இது உள்ளுக்கு குகை. தண்ணி சாரல் ஒரு சொட்டு கூட உள்ளுக்கு வராது, இப்போ அழகாக தூங்கலாம். சரி, அப்போ வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே போகும் அடுத்த இடத்துக்கு. இந்த இடத்துலையும் கட்டப்பட்டிக்குது ஒரு சேர் ஒன்று மாதிரி இருக்குது, என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த சைடில் அப்படியே இருக்குது. இது வந்து காலப்பகுதிகளில் கட்டின இதாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து ஆனந்த லேனேன்னு சொல்லி ஒரு லேனான்னு சொல்லி ஒரு இது வந்து செதுக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல சத்துவா 69 11 6 வலதுரு பிரி
இது ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு மாதிரி கட்டப்பட்டிக்குது தொல்பொருள் இதால். இதுகளுக்கும் தண்ணி போத்தல் எல்லாம் இருக்குது. இதுகளுக்கும் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்படி தான் இருக்குது. இருட்டாக இருக்கும் பாருங்கள் இப்படி இருக்குன்னு. இதுகளுக்கும் உஸ்மான், ஹன்சலா, தமிட்னு சொல்லி நிறைய பேரெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. உங்களுக்கு விளங்குதோ தெரியா? நான் ஃபோனில் ப்ளேஸ் ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ பேசுகிறவன் நான் வந்து இருட்டில் தான் பேசி கொண்டிருக்கிறேன். இருட்டில் வெளிச்சம் தான், இந்த சைடு வெளிச்சம் உங்களுக்கு இருட்டு மாதிரி இருக்கும். அதனால் இங்கே பாருங்கள் விளங்குதா? இதோ என்எம் அப்படி நிறைய பேர்கள் இந்த இடங்களில் எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். இதோ இப்படி தான் இருக்குது இந்த இடம். ஓகே, அப்படி கல் மலை ஓரமாக அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். இல்லை இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. அந்த தண்ணீர் வந்து மேலேருந்து கீழே ஓட்ட வந்து ரொம்ப அழகாகிக்குது. ஓ, இன்றைக்கும் சட்டப்படி ஆகிக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு பெரிய இதுவும் ஒரு குகை ஒன்று தான். அதில் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அவங்களோட பழக்கம் ஒரு நாளும் போகாது. பேர் எழுதுறது பாருங்கள், பேரெல்லாம் எழுதி நாசமாக்கி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இதெல்லாம் அந்த பிறகு காலத்தில் கட்டப்பட்டதாக தான் இருக்கும் இதெல்லாம். இதுலேயும் வந்து பேரெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அவன் ஆயிஷாண்டெல்லாம் எழுதி வச்சுருக்கு, ஷாலினி இப்படி எழுதி வச்சுருப்பாங்க. இதுவும் ஒரு இயற்கையான முறையில் அமைந்த ஒரு குகை ஒன்று தான். பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்ல அதே நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே மேலே போகும். இதுக்கு மேலே என்னென்னமோ இருக்குது. ஆனால் இதெல்லாம் பிறகு வந்து கட்டிக்கிறாங்க தான் நான் நினைக்கிறேன். ஓ எஸ், தண்ணி டெங்கி வந்து மாதிரி இந்த வார தண்ணி வந்து இதில் சேகரிக்கிறதுக்காக வேண்டி வச்சுருக்காங்க. தண்ணி லைன் வந்து போகுது பாருங்கள். இது வந்து வச்சுருக்காங்க. ஊரில் இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல இந்த கல் பாறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாறையிலேருந்து அப்படியே பொழந்து எடுக்கப்பட்ட மாதிரி தான் காணப்படுது பாருங்கள். அப்படியே விழுந்துருக்கு. அதனால தான் இந்த தண்ணீரெல்லாம் வந்து கொட்டி கொண்டிருக்குது. இதுவும் ரொம்ப அழகாகிது பாருங்கள். தண்ணீர் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் மூஞ்சியும் கழுவினேன். சட்டப்படி இருந்துச்சு பாருங்கள். ஓகே கைஸ், அப்படி இந்த பட்டலொம்ப லெனன்னு சொல்லக்கூடிய இந்த மனித குகை எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து பார்த்துட்டோம். வீடியோ மூலமாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. கட்டாயம் இந்த இடத்துக்கு நீங்கள் வர விரும்பினீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். வரலாற்று சிறப்புமிக்க, இலங்கை வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் ஒன்று தான். வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கட்டாயம் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல் யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ரொம்ப த்ரில்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ. எனக்கும் த்ரில்லாக இருந்துச்சு. ஏன்டா வரலாறு ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கொள்ள எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட்னு தான் சொல்லலாம். அதே போல் எங்கள் சாருக்கும் இந்த டீச்சருக்கும் நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு திகில் நிறைஞ்ச பயணத்தில் சந்திப்போம். விடை பெற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் வந்து உங்களோட அர்ஷத் ஜலீல். பை படிஸ் பை.